ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த கேமும் இல்லை, கிராணி தான் விளையாட வந்திருக்கோம். கிராணி 2ல் கிராணியாக விளையாட வந்திருக்கோம். நீ ஃபஸ்ட்டே வேறு முடித்துறாங்க சாங்கு போட்டு. என்ன ஆனால் நாமளாக விளையாடும் போது டார்க்காக தெரியும் வீடு, ஆனால் இப்போ இப்படி தெரியுது. இப்படி தான் அடிப்போம். நம்ம இங்கே வைப்போம், கீழே வருவோம், அடிச்சிடலாம், தூக்கிடலாம். இன்னும் வரல. யாருமே காணும். கிராணிகிரி உள்ள இருப்பாளா? கிராணிக்கு கிராண்ட்பாவுக்கு ஃபைட் நடந்தது எப்படி இருக்கும்? இன்னும் யாரையுமே காணும். டக்குனு வாங்கடா. யாருமே இல்லை. டக்குனு வாங்கடான்னு அடிக்கணும்டா. கிராண்ட் போகலான்ட்டாலும் பயமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கிராணி 3ல் விளையாடி போடுறேன். ஆல்ரெடி கிராணி 1ல் விளையாடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பார்க்காதவங்க நான் போய் பார்த்துக்கோங்க. அது பேர் RNK என்டர்டெயின்மெண்ட்டாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் எவனையுமே காணும். ஓடுறாண்டா. ஷோ நான் மட்டும்தானா? கிராணி இல்லையா? ஆடுறா. ஸோ நான் பயந்துட்டேன். ஓடுறானே. டே நில்றா. எங்கே போயிட்டான்? இங்கே போயிட்டானா? மேலே தான் போயிருப்பான். அம்மா நான் முதல்ல அவனை அடிச்சனா அடிக்கலையா? அவன் கீரி எடுத்துட்டானா? எனக்கு சேஃப் இல்லை. எனக்கு பயமா இருக்கே. ஐயோ ஓடுறாண்டா. பிடிக்கணும். ஐயோ ஓடுறானே. இப்போ போயிட்டான். கன்ஃபார்ம் இங்கே தான் இருப்பான். இன்னும் இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டானா? அவன் ரூமுக்குள்ளே கீழே போயிருக்கான். இதெல்லாம் ஒரு ரூமு, இன்னும் எதுவுமே இல்லை. ஐயோ எக்ஸைட் ஆக போகிறான். அவன் மேலே போயிட்டான்னா நான் தோத்துருவேனே. அதுக்குள்ளையா? அப்பெல்லாம் கிராணி 2லாம் விளையாடுறதுக்கு பயம். எப்படிதான் எஸ்கேப் ஆகணும்னு தெரியல. ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு தடவை எஸ்கேப் பண்ணியிருக்கேன். பட் வீடியோவே எடுத்துக்கோங்க. நாங்கள் ஓடுறோம். ஐயோ ஸோ சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பண்ணிட்டு போயிருங்க.